அங்கன்வாடியிலையும் சத்துணவுலையும் 2025க்கான வேலை வாய்ப்பு வந்து போட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க. அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, என்னென்ன மாதிரி ஒர்க்ஸ்லாம் வந்து இருக்கும், அப்ளை பண்ணவங்களும் பண்ண போகிறவங்களுக்கும் இதுக்கு ரெண்டு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, அங்கன்வாடிக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன், சத்துணவுத்துறைக்கும் நான் அப்ளை பண்ணலாமா, ரெண்டுக்குமே அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. ஸோ இதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அங்கன்வாடி அண்ட் சத்துணவுத்துறை இது ரெண்டுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருக்கோம். எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோக்கான டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் தான் இப்போ இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அங்கன்வாடி அண்ட் சத்துணவு துறைக்கு எல்லாருமே அப்ளை பண்ண முடியும். அங்கன்வாடிக்கு அப்ளை பண்ணியிருக்கவங்களும் சத்துணவுக்கு அப்ளை பண்ண முடியும், சத்துணவுக்கு அப்ளை பண்ணியிருக்கவங்களும் அங்கன்வாடிக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கன்வாடின்றது சமூக நலத்துறைக்கு கீழே வருது. சத்துணவு துறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பல்வி கல்வி துறைக்கு கீழே வருது. ஸோ ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் துறையிலேருந்து வரதுனால ரெண்டுக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ரெண்டு கவர்மெண்ட் ஜாப்ஸ்லேயும் உங்களால் ஒர்க் பண்ண முடியாது, ஏதாச்சும் ஒன்றில் தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ ரெண்டுலேயும் செலக்ட் ஆனதுக்கப்புறம் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக படுதோ அதில் ஒரு துறையை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்ட பிறகு நீங்கள் வந்து அந்த ஒர்க்கை வந்து சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்ட் ஜாபான்னு வந்து கேட்டிருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ஜாப். ரெண்டுமே அங்கன்வாடியும் சரி சத்துணவும் சரி ரெண்டுமே வந்து ஒரு லாங் டேர்ம் ஜாபு. ஸோ கவர்மெண்ட் ஜாப்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு கிடைக்கிற எல்லா பெனிஃபிட்ஸுமே உங்களுக்குமே வந்து கிடைக்கும். இந்த ரெண்டு துறைக்குமே வந்து கிடைக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுக்குமே வந்து சேம் தான். எஸ்எஸ்எல்சி அண்ட் 12th மார்க் ஷீட்ஸ் வந்து உங்ககிட்ட வேணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து அங்கன்வாடிக்கு தேவையில்லை, ஆனால் சத்துணவு துறைக்கு வேணும், ஆதார் கார்டு வேணும், பாஸ்போர்ட் சைஸ் வேணும். இப்போ நீங்கள் விடோவாக இருக்கீங்க, சிங்கிள் பேரண்டாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸும் உங்ககிட்ட இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெண்டுக்குமே வந்து காமனானது. இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் மேண்டேட்டரியாக உங்ககிட்ட வந்து இருக்கணும். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட் தான் வந்து இருக்கும். இதுக்கு எந்த எக்ஸாமும் கிடையாது. ஸோ மெரிட் லிஸ்ட்டில் வந்து 10th and 12th மார்க்ஸில் வந்து பேஸ் பண்ணி யார் ஹையர் ஸ்கோர் எடுத்திருக்காங்களோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வந்து செக் பண்ணுவாங்க. நீங்கள் ஓசியா, பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டி கேட்டகரியான்னு சொல்லிட்டு. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரை 4 கேட்டகரிஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டு, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேட்டகரி, தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே முக்கியம், லொக்காலிட்டி ப்ரிஃபரன்ஸா. ஸோ லொக்காலிட்டி என்ன அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண போகிற கல்வித்துறையோ இல்லை அங்கன்வாடி மையமோ 3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் உங்களோட அட்ரஸ்லேருந்து. ஸோ அதனால் ஆதார் கார்டு அட்ரஸ்லாம் செக் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து 3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நாலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விடோவாக இருக்கீங்க, சிங்கிள் பேரண்டாக இருக்கீங்க, கணவரால் கைவிடப்பட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ரெண்டு ஜாப்க்குமே தேவையான டாக்குமெண்ட்டும் செலெக்ஷன் ப்ராசஸும். இதுக்கான ஒர்க் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குன்றதை இப்போ பார்க்கலாம். சத்துணவுத்துறை எடுத்தது வர உங்களுக்கு 3 கேட்டகரிஸில் வந்து வேலை வந்து இருக்கும். ஆர்கனைசர், சமையலர், குக்கிங் அசிஸ்டண்ட்டு. ஸோ இப்போ வந்து ஆய்வாளருக்கான வேலை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சமையலர் மற்றும் அசிஸ்டண்ட்டை மேற்பார்வை வந்து செய்வது. ஸோ அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்களா, ஜஸ்ட் வந்து சூப்பர்வைசர் மாதிரி வந்து ஆர்கனைஸ் மட்டும் வந்து பண்ணுறது. உணவுப் பொருள்லாம் கரெக்டாக வந்து வந்துருச்சா, எவ்வளோ பதிவாயிருக்கு அப்படின்றத ஆர்கனைஸ் பண்ணுறது, குவாலிட்டி வந்து செக் பண்ணுறது. ஸோ இதுதான் ஆர்கனைசரோட வேலை. சமையலரோட வேலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினசரி உணவு வந்து சமைக்கிறாங்க, அது வந்து அவங்க தான் சமைக்கணும். உணவை வந்து பரிமாற செய்யணும். சமைச்ச பாத்திரங்களை வந்து சுத்தமாக வந்து கழுவி வைக்கணும். பாத்திரங்கள் வந்து தொலைஞ்சு போகாமல் பாதுகாப்பாக வச்சிருக்கணும். அதுதான் சமையலரோட பொறுப்பு. குக்கிங் அசிஸ்டண்ட்டோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சமைக்க பண்ணுறாங்களா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், சமைக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இருக்கிற இடத்த ரொம்ப சுத்தமாக வந்து வச்சுக்கணும். வேலைக்கு வந்து என்னென்ன பொருள்லாம் தேவை, ஸோ இன்றைக்கி வந்து என்னென்ன சமைக்க போகிறோம் அதுக்கான டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஃபுல்லாக வந்து எடுத்துக்கிறது தான் இந்த குக்கிங் அசிஸ்டண்ட்டோட வேலை.
ஸோ இப்படி தான் வந்து 3 பிரிவாக வந்து பிரிச்சிருக்காங்க சத்துணவு துறையோட வேலையை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடியோட கம்ப்ளீட் ஒர்க் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அங்கன்வாடி ஒர்க்கர் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான பொறுப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் வந்து அங்கன்வாடி ஒர்க்கராக செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பொறுப்பு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 0லேருந்து 6 வயசு வரை இருக்காங்கல்ல அந்த குழந்தைங்க, அதாவது இப்போ தான் பிறந்திருக்கும், அந்த பிறந்த குழந்தையிலேருந்து 6 வயசு வரை இருக்கிற குழந்தைங்க எல்லாத்துக்குமே ஊட்டச்சத்து உணவுகள் வந்து நீங்கள் வழங்கணும். விட்டமின்ஸ் நிறைய இருக்கிற ஃபுட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை கல்வி வந்து கற்பித்தல், அதாவது அடிப்படையான கல்வி வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். பேசிக் எஜுகேஷன்ஸ் அட்லீஸ்ட் வந்து 10th 12th வரை அவங்க வந்து படிக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஏற்பாடு பண்ணணும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தான் வந்து கேதர் பண்ணி அதெல்லாம் வந்து சேமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடிப்படை வந்து கல்வி கற்பித்தல் வந்து எல்லாருக்கும் இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணணும். இதெல்லாம் வந்து பொறுப்புகள். இன்னொரு பொறுப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளின் ஆரோக்கியம், அதாவது அது வளர்ச்சி வந்து வருதா, அப்படி கரெக்டாக வந்து அந்தந்த ஏஜுக்கான வளர்ச்சி அதுக்கு வந்து வருதா அப்படின்னு வளர்ச்சி பரிசோதனையும் இவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணுவாங்கல்ல, அந்த புக்கு எல்லாத்தையுமே இவங்க தான் வந்து மெயின்டைன் பண்ணி வைப்பாங்க. ஸோ இவங்களும் செக் பண்ணிப்பாங்க வளர்ச்சி வந்து கரெக்டாக வந்து அந்த ஏஜுக்கான வளர்ச்சி வந்து இருக்குதா, குழந்தைகளுக்கு வந்து கரெக்டான ஆரோக்கியம் இருக்கா. ஸோ இது எல்லாமே வந்து இந்த அங்கன்வாடி ஒர்க்கர் இருக்காங்கல்ல அவங்க இதெல்லாம் வந்து பார்த்துக்குவாங்க. அதுபோக குழந்தைகளுக்கு சுகாதார சேவைகள், அதுக்கு தடுப்பூசி போடுவாங்க இல்லையா, இப்போ பிறந்த குழந்தைங்களுக்குலாம் நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ தடுப்பூசிலாம் கரெக்ட் டைமுக்கு வந்து போடுறாங்களா அப்படின்றத செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அங்கன்வாடி ஒர்க்கருக்கான பொறுப்புகள், இவங்களுக்கான வேலைகள். நீங்கள் வந்து அங்கன்வாடி ஒர்க்கராக வந்து நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த மாதிரி ஒர்க்கர்ஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எந்த கவலையும் பட வேணாம், உங்களுக்கு இதுக்கான ட்ரைனிங் எல்லாமே கொடுத்து தான் உங்களை எடுப்பாங்க. ஸோ இதுதான் அங்கன்வாடி ஒர்க்கருக்கான மெயின் ஒர்க். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், அப்போ மினி அங்கன்வாடி ஒர்க்கர்னால் அவங்க என்ன வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே வேலை தான் வந்து மினி அங்கன்வாடி ஒர்க்கரும் பார்ப்பாங்க. அங்கன்வாடி ஒர்க்கர் என்னெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ அதே ஒர்க்கை தான் மினி அங்கன்வாடி ஒர்க்கரும் பார்ப்பாங்க. ஆனால் இவங்களுக்கான கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும், அதாவது குழந்தைகள் வந்து ரொம்ப கம்மியாக வந்து இருப்பாங்க. அவங்களே இவங்க வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். மாதிரி நிறையா பல்க் ஆஃப் அப்படியே வந்து கொடுக்க மாட்டாங்க, நிறைய குழந்தைகளை வந்து கொடுக்க மாட்டாங்க, ஒரு குட்டி கூட்டம் மட்டும்தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் பேரை தான் நீங்கள் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸு. அதே ஒர்க்கு தான் நீங்களும் பார்த்துக்குவீங்க. இவங்களுக்கான சாப்பாடு, இவங்களுக்கான கல்வி என்னென்ன பண்ணணும், இவங்களை பரிசோதனை பண்ணுறது, வளர்ச்சி பரிசோதனை, இது எல்லாமே நீங்களும் வந்து பார்ப்பீங்க மினி அங்கன்வாடி ஒர்க்கரும். ஆனால் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஸோ மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதுதான் வந்து மினி அங்கன்வாடி ஒர்க்கரோட பொறுப்புகள். அங்கன்வாடி ஹெல்ப்பர்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பொறுப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து உணவு வந்து கொடுக்கறது, டெய்லி வந்து குழந்தைகளுக்கு வந்து உணவு வந்து பரிமாறுறது, கல்வி வந்து உதவி வந்து அவங்களுக்கு வந்து பண்ணுறது, குழந்தைகளுக்கான அடிப்படை கல்வி வசதி வந்து பண்ணித்தரது. இவங்களை மாதிரியே தான் இவங்களும் பண்ணுவாங்க. ஆனால் அங்கன்வாடி ஒர்க்கர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு இவங்க வந்து ஒரு அசிஸ்டண்ட் மாதிரி இருப்பாங்க. அவங்க என்னெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ அதே தான் இவங்களும் பார்ப்பாங்க. ஆனால் இவங்க வந்து அசிஸ்டண்ட்டு தான், அங்கன்வாடி ஒர்க்கரோட அசிஸ்டண்ட்டு தான் அங்கன்வாடி ஹெல்ப்பர். இப்போ இந்த 2 ஜாப்க்கும் கவர்மெண்ட் மூலியமாக என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அங்கன்வாடி ஒர்க்கராக இருக்கீங்க பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில மாவட்டத்தில் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஸ்கூல் கிட்ஸு ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸ் வந்து இவங்க வந்து பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அரசாங்க நிர்வாகத்தொடர்லேருந்து நேரடி தொடர்பு இவங்களுக்கு வந்து கிடைக்கும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர், யூனியன், இவங்களோட வாட்ஸ்அப் குரூப் இதிலெல்லாம் நம்மளை வந்து ஆட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அன்னன்னைக்கு கவர்மெண்ட்ஸில் என்னென்ன நடக்குது அப்படின்றத நம்மளுக்கும் தெரியப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் வேலைக்கே வந்து போகாமல் இருந்திருப்பாங்க, லைக் காலேஜ் கூட போகாமல் இருந்திருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஜாப் வந்து ஃபர்ஸ்ட் கிடைக்கிறப்ப கவர்மெண்ட் ஜாப் ரெக்கார்டில் இவங்களோட பேரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரி வந்து பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இவங்களுக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் லோ காம்பன்சேஷன், லைக் லோ காம்படிஷன்ஸ் வந்து இங்கே வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 10th 12th அவங்கள மட்டும்தான் வந்து எடுக்கிறதுனால ஸோ மெரிட் லிஸ்ட்டில் வந்து எடுக்கிறாங்க. அவங்களோட லொக்காலிட்டிஸில் நம்ம வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து காம்படிஷன்ஸ் வந்து கம்மியாக வந்து இருக்குது, ஹை செலெக்ஷன்ஸ் ரேட் வந்து பாசிபிளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பெண்களின் அடையாளத்துக்காக ஒரு வேலை அப்படின்றதையும் இவங்க இதில் மென்ஷன் பண்ணுறாங்க.
வீட்டிலே இருக்கிறவங்களோ விடோஸ்க்கு ஸோ சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இதில் வந்து இந்த 2 துறையிலையுமே ஒர்க் பண்ணுறதுக்கு. சில மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி வேலை அனுபவம் இருக்கிறவங்களுக்கு டைரெக்டாக வந்து டிஎன்பிசி குரூப் 4ல் வந்து அங்கன்வாடி ஸ்டாஃப் கோட்டா மூலியமாக இவங்களுக்கு டிஎன்பிசி குரூப் 4ல் ஜாப் கிடைக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் கோட்டா தான். அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு சேரும்போது நடக்கும் வந்து ஒரு 2-5 நாளைக்கு வந்து ஒரு ட்ரைனிங் வந்து நடக்கும். அதுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் வந்து இவங்க வந்து கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 200 500 வரைக்கும் ஸ்டைஃபண்ட்ஸ் வந்து இவங்க கொடுப்பாங்க. சில ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா சத்துணவு ஊழியர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட குழந்தைகளுக்கு அரசு பள்ளியில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அட்மிஷன் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து தரப்படும் சொல்கிறாங்க. சில மாவட்டத்துலேருந்து தொலைவில் இருந்து நிறைய கேர்ள்ஸ் வந்து வேலைக்கு வந்து வராங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து ட்ராவல் அலவன்ஸும் கொடுக்கப்படும் சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான கவர்மெண்ட்க்கு ஸ்டாஃப்க்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்குமோ அதே பெனிஃபிட்ஸ் வந்து அங்கன்வாடி ஒர்க்கருக்கும் கிடைக்கும், சத்துணவு துறைக்கும் கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இதில் கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இதுக்கான டீட்டெயில்டு வேக்கன்சிஸ் எவ்வளோ, என்னென்ன மாதிரிலாம் ஒர்க்ஸ் இருக்கும் எல்லாமே ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பிளேலிஸ்ட்லேயும் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கன்வாடி என் சத்துணவுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் அப்ளை பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. இதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.